ஹாய் எவ்ரி ஒன். நாம் இப்போ போயிட்டுருக்கிறது ஜோத்பூரில் உள்ள மெஹராங்கர் கோட்டை தான். கம்பீரமாக நின்று நம்மளை வரவேற்குது பாருங்கள். இதை பற்றி நான் கொஞ்சம் கூகுளில் படிச்சுட்டு தான் போயிருந்தேன். படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. போனதுக்கப்புறம் ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த கோட்டையை பார்த்த உடனே எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. என்னதுன்னா, ஜெய்ப்பூரில் உள்ள ஆம்பர் ஃபோர்ட். ரெண்டுமே ரொம்ப அழகாக, இன்றைக்கும் அழகு குறையாமல் கம்பீரமாக நிற்கிது. பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி ஒரு அழகு. நான் எந்த ஹைட்லேருந்து நின்று இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறேனே தெரில. கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுதுன்னு. ஏன்னா நான் என்ட்ரி டிக்கெட் வாங்கும் போதே லிஃப்ட் இருக்கிறதுனால லிஃப்ட்டுக்கு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி வரணுன்னா கட்டாயம் இந்த ஹைட்டுக்கு வந்து நான் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல. நான் நிற்கிற ஹைட்டு அதிகம்தான். அதுக்கப்புறமும் ஒரு 3 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம கட்டடக்கலையை நினச்சி பெருமைப்படணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் பார்த்துட்டு வந்த ப்ளூ சிட்டி, அது இல்லாமல் ஜஸ்வந்த் தாதா, அப்புறம் ராவ்ஜோதா பார்க் எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. ராவ்ஜோதா தான் இந்த கோட்டையும் கட்டியிருக்காரு. அவர் வந்து 1459 கட்டினதான் கூகுளில் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து தூரமாக ஏதோ அரண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது அரண் தானா என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. திரும்பியும் வந்து கூகுள் பண்ணணுன்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. இந்த கோட்டையோட இன்னொரு பக்கம் பார்க்குறோம். கோட்டையிலேருந்து இன்னொரு சிட்டியோட வியூ பாயிண்ட் பார்க்குறோம். அது இன்னும் அழகாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே பழைய கட்டிடங்களும் புது கட்டிடங்களும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பக்கம்தான் உம்மத் பகவன் பேலஸும் இருக்குது. அது 1928 கட்டினது. ஒரு ப்ரைவேட் ரெசிடென்சி தான். அது வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட்டு ப்ரைவேட் ரெசிடென்சியில் அதுவும் ஒன்று. இப்போயும் அங்கே அரச குடும்பத்தினர் வந்து தங்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் அதோட ஒரு பகுதி வந்து லக்ஸரி ஹோட்டலாக இருக்குது, இன்னொரு பகுதி மியூசியமாக இருக்குது. நம்ம நேரில் போய் பார்க்குறது ஒரு அழகுன்னா, இப்படி தூரத்துலேருந்து ரசிக்கிறதும் இன்னொரு அழகு தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டே இருக்கலாம். நான் பார்த்துட்ருக்க டைம் பார்த்திங்கன்னா மதியானம் 3:30. வெயில் தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கிறனால காற்று நல்லா இருந்துச்சு. அதனால் எல்லாருமே பாருங்கள் வெயில் தெரியாமல் எந்த அளவுக்கு ரசிச்சிட்ருக்காங்கன்ட்டு. கோட்டையில் இன்னொரு பக்கம் வந்தோம். உண்மையிலே இதில் மியூசியம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் சாண்ட்ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. சன்ஷேட்லாம் பாருங்களேன், டைப் எந்த மாதிரி டைப்பில் கட்டியிருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ராஜ்புத் அண்டு முகல் இவங்களோட கட்டடக்கலையை பேஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் நிறைய பால்கனி இருந்துச்சு குட்டி குட்டியாக. அது இல்லாமல் அதில் பண்ணியிருந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கும்போது உண்மையிலே எப்படி இதெல்லாம் பண்ணாங்க, ரொம்ப யோசித்தா ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்கன்னு இது நான் ஒவ்வொரு கோட்டைக்கு போகும்போது நினைப்பேன். இது வந்து புது விஷயம் கிடையாது, நான் நினைக்கிற விஷயந்தான். மியூசியத்துக்கு உள்ளே போய் பார்த்தோம். எல்லாமே அரசர்களோட வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. அவங்களே வச்சுருந்தாங்க 1 2 3ன்னு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போனோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ஒரு என்ட்ரியில் போனோம். அதுக்குள்ளே போனோன்னு தான் எனக்கு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஈஸியாக லிஃப்ட்டில் ஏறி வந்துட்டேன். திரும்பியும் பார்த்திங்கன்னா மியூசியத்தோட ஒரு எண்டில் 4 மாடி ஏறி அதுக்கப்புறம் அங்கே உள்ளதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் என்னால் அந்த 4 மாடியும் ஏற முடியுமான்னு தெரில. ஆச்சரியத்தில் நான் வந்து யோசித்ததை என்னோடய ஹஸ்பண்டோட மைண்ட் வாய்ஸும் அதே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க என்ன. இதை என் குழந்தைகள்கிட்ட காமிச்சு சிரிச்சிட்ருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே. உண்மையிலே இந்த ஒரு தருணம் வந்து எனக்கு மகிழ்ச்சியான இனிமையான ஒரு தருணம்.